7 டே 7 கீரை ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரையில் ஒரு சட்னி. இப்போது வல்லாரக்கீரைன்னு சொல்லிட்டு நிறைய அலங்கார செடிகளை எல்லாம் வல்லாரக்கீரைன்னு விற்கிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி கீரை வாங்கிடாதீங்க. இதுதான் ரியல் வல்லாரை, நாட்டு வல்லாரை. இந்த மாதிரி ஒரு வீ கட் இருக்கும், ஃபுல் ரவுண்டாக கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் இந்த பச்சை கலரில் தான் இருக்கும், ரொம்ப டார்க் க்ரீனாலாம் இருக்காது. சாஃப்டாக இருக்கும், ரொம்ப வலுவலுன்னு இருக்காது. பின்னாடி இந்த மாதிரி நரம்பெல்லாம் இருக்கும். இதுதான் ரியல் வல்லாரை. இதில் தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. இதை சுத்தமாக வாஷ் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெயும் காரமும் கூட போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கசப்பு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். நல்லெண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்ல ஒரு வதக்கிட்டு நம்ம கழுகி வச்சுருக்க கீரையும் உள்ளே சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் துருவன தேங்காய், கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆறின பிறகு கெட்டியாக அரைச்சிருங்க. இந்த சட்னிக்கு நம்ம புளி சேர்த்தக்கூடாது. எந்த கீரைக்குமே புளி சேர்த்திட்டோம் அப்படின்னா அதோட மருத்துவ குணத்தை அதை அடக்கிடும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி.